வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பேக் ட்ராக்கிங். A backtracking works by recursively exploring all possible solutions to a problem. ஒரு ப்ராப்ளம்க்கு என்னென்ன பாசிபிள் சொல்யூஷன்ஸ்லாம் இருக்குதுன்னு ஈஸியாக நம்ம இந்த பேக் ட்ராக்கிங் மெத்தட் மூலிமா கண்டுபிடிச்சிடலாம். It starts by choosing an initial solution. ஸோ முதல்ல ஒரு சொல்யூஷனை வச்சுக்கோம், இனிஷியலாக ஒரு சொல்யூஷன். அந்த சொல்யூஷன்லேருந்து எக்ஸ்டென்ஷன்ஸ் பிரான்ச்சஸ் வரும், ஓகேங்களா? ஸோ அதுலேருந்து பாசிபிள் எக்ஸ்டென்ஷன்ஸை நம்ம எடுப்போம் அந்த சொல்யூஷனுக்கு, ஓகேங்களா? ஸோ ஸ்டார்டிங் நோடு இருக்குது, அதுலேருந்து சில்ட்ரன்ஸ், அந்த சில்ட்ரன்லேருந்து திரும்பவும் இன்னும் 2 சில்ட்ரன்ஸ், இந்த மாதிரி எக்ஸ்டென்ஷன் போய்கிட்டே இருக்கும், ஓகேங்களா? நம்ம உள்ளே போய் பார்த்துக்கிட்டே இருப்போம் எக்ஸ்டென்ஷன் அந்த ட்ரீக்குள்ளே. உடனே நம்மளுக்கு சொல்யூஷன் கிடச்சிச்சின்னா ஸ்டாப் பண்ணிடலாம். சொல்யூஷன் கிடைக்கலாம், திரும்பவும் நம்ம வந்த இடத்துல ரிவர்ஸில் போகணும், ஓகேங்களா? ஸோ அதான் பேக் ட்ராக்குன்னு சொல்லுவோம். இஃப் அண்ட் எக்ஸ்டென்ஷன் லீட்ஸ் டு எ சொல்யூஷன், நம்ம உள்ளே போக போக சொல்யூஷன் கிடைச்சிருச்சுன்னா அல்காரிதம் என்ன பண்ணணும், நம்மளுக்கு அந்த சொல்யூஷனை ரிட்டர்ன் பண்ணிடும். அப்படி சொல்யூஷன் கிடைக்கலன்னா தான் நம்ம அல்காரிதம் என்ன பண்ணணும், பேக் ட்ராக் பண்ணணும், திரும்பவும் ஸ்டார்டிங் ஸ்டேட்டுக்கு போகும், ஓகேங்களா? அதாவது ப்ரீவியஸ் சொல்யூஷனுக்கு போகும், போயிட்டு திரும்ப இன்னொரு புது பிரான்ச் வழியாக நம்ம சொல்யூஷனை கண்டுபிடிப்போம். இப்படி தான் வந்து பேக் ட்ராக்கிங் நடக்குது, ஓகேங்களா? ஸோ இந்த பேக் ட்ராக்கிங் உங்களுக்கு ஈஸியாக புரியணும்னா ஒரு ப்ராப்ளம் வச்சு உங்களுக்கு ஈஸியாக புரிய வைக்கிறேன் பாருங்கள். இதுக்கு நான் எடுத்துக்க போகிறது வந்து 4 குயின் ப்ராப்ளம். இதுதான் செஸ் போர்டு, ஓகேங்களா? செஸ் போர்டில் நான் வந்து ஃபஸ்ட்டு 4 குயின்ஸை ப்ளேஸ் பண்ண போகிறேன். லாஸ்ட்டாக எனக்கு இதான் ஆன்சர் வருது பாருங்கள், ஓகே? சரி, ஃபஸ்ட்டு இப்போது செஸ் போர்டை எம்டியாக எடுத்திருக்கேன். ஸோ எம்டியாக எடுத்தாச்சு. இப்போது அடுத்து என்ன பண்ண போகிறேன்னா ஃபஸ்ட்டு குயினை வந்து ப்ளேஸ் பண்ண போகிறேன். குயினை எடுத்து இந்த இடத்துல வைக்கிறேன், ஓகேங்களா? ஸோ ஒரு குயின் ப்ளேஸ் பண்ணுறோம்னா எந்தெந்த இடத்துலலாம் வந்து அதோட பவர் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்ட்ரைட்டாக பவர் இருக்கும், ஓகேங்களா? ஹாரிசான்டலில். அப்புறம் வேர்ட்டிக்கலும் அதோட பவர் இருக்கும். அப்புறம் டயக்னல்லையும் அதோட பவர் இருக்கும். அப்போது இதெல்லாம் இந்த பாக்ஸஸ் எல்லாமே இந்த குயினுக்கு சொந்தமானது, ஓகே? ஃபஸ்ட்டு குயினை வச்சாச்சு. இப்போ அடுத்து நான் என்ன பண்ண போகிறேன்னா 2வது குயினை வைக்கணும். 2வது குயினை எங்கே வைக்கணும், செகண்ட் ரோவில் வைக்கணும். எங்கெல்லாம் வைக்கலாம், செகண்ட் ரோவில் எங்கே சான்ஸ் இருக்குது, இந்த இடத்துல வைக்கலாம், இந்த இடத்துல வைக்கலாம். ஸோ நான் ஃபஸ்ட்டு இந்த இடத்துல வைக்கிறேன், ஓகேங்களா? அது நான் பண்ணுறேன்னா திரும்ப ஒரு பிரான்ச் போட்டு 2வது குயினை நான் இந்த இடத்துல வைக்கிறேன். இந்த இடத்துல வச்சாச்சு, ஓகேங்களா? சரி, இப்போ ஃபஸ்ட்டு குயினுக்கு பவரில் எங்கே இருக்கும் பார்க்கலாம். இங்கே இருக்கும், இங்கே இருக்கும், இங்கே இருக்கும். இதோட ஹாரிசான்டல், அப்புறம் வேர்ட்டிக்கல்லையும் அதோட பவர் இருக்கும், டயக்னல்லையும் அதோட பவர் இருக்கும், ஓகே? அப்போ இந்த பவர் வந்து இந்த குயினை எதுவுமே அஃபெக்ட் பண்ணல. இப்போது இந்த குயினுக்கு பவர் எங்கெல்லாம் இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கு டிஃப்ரெண்ட்டுக்காக நான் வேறு கலர் சூஸ் பண்ணுறேன் பாருங்கள். இப்போ இந்த குயினுக்கு பவர் எங்கே இருக்கும், ஃபஸ்ட்டு ஹாரிசான்டலாக இங்கே பவர் இருக்கும், இப்படி ஃபுல்லாகவே. அப்புறம் வேர்ட்டிக்கலாக இப்படியும் பவர் இருக்கும். அதுக்கு அடுத்தது டயக்னலில் இப்படியும் பவர் இருக்கும், இந்த டயக்னல்லையும் பவர் இருக்கும். அப்போது இதுதான் பவர்ஸ். மிச்சம் மீதி இருக்கிறது இங்கே ஒரு டப்பா மட்டும்தான், ஓகேங்களா? எனக்கு ஃபஸ்ட்டு குயின் ப்ளேஸ் பண்ணியாச்சு, 2வது குயின் ப்ளேஸ் பண்ணியாச்சு, 3வது குயினை ப்ளேஸ் பண்ணணும். இந்த 3வது குயின் ப்ளேஸ் பண்ணுறதுக்கு இங்கே எதாவது ஸ்பேஸ் எதாவது இருக்கா, தேர்ட் ரோவில் எதுவுமே இல்லை. அப்போனா இதுக்கப்புறம் நம்ம சொல்யூஷன் கண்டுபிடிக்க முடியாது. அப்போ என்ன பண்ணணும்னா திரும்ப பேக் ட்ராக் அடிக்கணும், இப்படியே ரிவர்ஸில் போகணும். பேக் ட்ராக், அது இதுக்கு பேர் தான் பேக் ட்ராக். புரிஞ்சுதுங்களா? நம்மளுக்கு சொல்யூஷன் கிடைக்காதனால பேக் ட்ராக் அடித்து எக்ஸ்டென்ஷன். இப்போ என்ன பண்ணுறோன்னா திரும்ப புதுசாக ஒரு எக்ஸ்டென்ஷன் பண்ணுறோம், அதாவது இந்த ஸ்டெப்புக்கு அப்புறமா எக்ஸ்டென்ஷன். ஸோ ஃபஸ்ட்டு குயினை அப்படியே வச்சுக்கிட்டு இந்த 2வதாக ஒரு குயின் இங்கே போட்டேன் இல்லையா, அதை தூக்கி நான் இந்த பக்கம் போடுறேன். அதாவது இந்த பக்கம் வந்து புதுசாக இந்த இடத்துல வைக்கிறேன். இந்த இடத்துல வச்சா எனக்கு ஆன்சர் வரல. இப்போ நான் இந்த இடத்துல வைக்கிறேன். இப்போ இதோடைய பவர் செக் பண்ணலாமா? ஸோ ஃபஸ்ட்டு இந்த குயினுக்கு பவரில் எங்கே இருக்கும், ஃபஸ்ட்டு ரோ குயினுக்கு பார்த்துடலாம் பவர்ஸ். ஸோ இதோடைய ரோ, இதோடைய காலம், அதாவது ஹாரிசான்டல், வெர்டிக்கல், டயக்னலில் பவர் இருக்கும் இந்த குயினுக்கு. இப்போ இந்த குயினுக்கு பவரில் எங்கே இருக்கும், இந்த குயினுக்கு பவர் எங்கே இருக்கும், இந்த இடத்துல இருக்கும், அதாவது இந்த ரோவில் இருக்கும், அப்புறம் இந்த காலம்லேயும் இருக்கும், அப்புறம் இந்த டயக்னல்லையும் இருக்கும், இங்கே இருக்கிற டயக்னல்லையும் இருக்கும். அப்போது இதுதான் வந்து பவர், ஓகேங்களா? இப்போ ஃபஸ்ட்டு குயினுக்கும் செகண்ட் குயினுக்கும் வச்சாச்சு. இப்போ இதுக்கப்புறம் இந்த தேர்ட் குயின் வைக்கிறதுக்கு ஸ்பேஸ் இருக்கா, இருக்குது. அப்போது இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணலாம், தேர்டு குயினை வைக்கலாம்.
ஓகேங்களா. அப்போது அடுத்த பிரான்ச்சில் நம்ம என்ன பண்ணலாம்னா 3வது குயினை இங்கே வைக்கலாம். இப்போ இதோட பவர்ஸ் செக் பண்ணலாமா? ஸோ இந்த குயினுக்கு பவர் இங்கே இருக்கும், இங்கே இருக்கும், இங்கே இருக்கும், அப்புறம் வெர்டிக்கல்லையும் இருக்கும், அப்புறம் டயகனல்லையும் இருக்கும். இந்த குயினுக்கு பவர் ஹாரிசான்டலில் இருக்கும், வெர்டிக்கல்லையும் இருக்கும், டயகனல்லையும் இருக்குது. ஓகேங்களா. சரி, அப்புறம் இந்த டயகனலும் இருக்குது. இப்போ இந்த குயினுக்கு பார்ப்போம் பவர் ஹாரிசான்டல், வெர்டிக்கல், அப்புறம் இந்த டயகனல், அப்புறம் இந்த டயகனல். இப்போது 4வது குயின் ப்ளேஸ் பண்ணணும். இங்கே பாருங்கள், 4வது ரோவில் பாருங்கள் எல்லாமே டிக்காக இருக்குது. அப்போனா அங்கே ஸ்பேஸே இல்லை. அப்போ 4வது குயின் ப்ளேஸ் பண்ண முடியாது. அப்போ திரும்ப என்ன ஆகுனா பேக் ட்ராக் இங்கே போகும், அப்புறம் இங்கேருந்து இங்கே போகும். ஓகேங்களா. அப்புறமா என்ன ஆகுனா இந்த இடத்துக்கு போனதுக்கப்புறம் நம்ம ஃபஸ்ட்டு குயின் வச்சோம் இல்லையா, அதை 2வது இடத்துல தள்ளி வைக்கிறோம். அப்போ இங்கே ஒரு புது பிரான்ச் எக்ஸ்டென்ஷன். ஓகேங்களா. இப்போ ஒரு புது பிரான்ச். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த குயினை இங்கே வச்சுட்டா இதோட பவர் செக் பண்ண போகிறேன். இங்கே இதோட ஹாரிசான்டல் ரோ, அப்புறம் காலம் வெர்டிக்கல் அங்கே பவர் இருக்கும், அதோட டயகனலில் பவர் இருக்கும், இங்கே இருக்கும், இங்கே இருக்கும், அப்புறம் இப்படி பார்த்தாலும் டயகனல். ஸோ இந்த இடத்துலையும் பவர் இருக்கும். அப்போது செகண்ட் ரோவில் பவரே இல்லாத இடம் ஒரே ஒரு இடம் இருக்குது இல்லையா, அந்த இடத்துல நான் குயினை 2வது குயினை ப்ளேஸ் பண்ணலாம். ஓகேங்களா. இப்போ பவர் செக் பண்ணுவோம். ஸோ இங்கே இந்த குயினுக்கு ஹாரிசான்டலில் பவர் இருக்கும், வெர்டிக்கலில் பவர் இருக்கும், அப்புறம் டயகனல்லையும் அதுக்கு பவர் இருக்குது குயினுக்கு, இந்த டயகனல்லையும் பவர் இருக்குது. ஓகேங்களா. இப்போ 2வது குயினுக்கு பவர் செக் பண்ணுவோம். ஹாரிசான்டல் வெர்டிக்கலில் பவர் இருக்குது, டயகனல்லையும் பவர் இருக்குது, இந்த டயகனல்லையும் பவர் இருக்குது. இப்போ 3வது ரோவில் குயின் வைக்கணும். 3வது ரோவில் எங்கேயா ஸ்பேஸ் இருக்கா? இருக்குது. இந்த இடத்துல 3வது குயினை வைக்கலாம். வச்சாச்சு. அதை ஒரு புது எக்ஸ்டென்ஷன் போட்டு வச்சாச்சு. இப்போ அடுத்தது இப்போ பவர் செக் பண்ணுறோம். மொதல் குயினுக்கு பவர் ஃபஸ்ட்டு ரோ ஃபுல்லாக பவர் தான், அதாவது ரோ ஃபுல்லாக பவரு, காலம் ஃபுல்லாகவும் பவரு. இந்த குயினோட டயகனல் ஃபுல்லாக பவர் தான், இதுதான் டயகனல். அப்புறம் இப்படி பார்க்கும்போது டயகனல் இதுவும் பவர் தான். இப்போ 2வது குயினுக்கு பவர் செக் பண்ணுங்கள். ஃபஸ்ட் இந்த ரோ ஃபுல்லாக பவர் தான், காலம் ஃபுல்லாக பவர் தான், இந்த டயகனல் ஃபுல்லாக பவர் தான், இந்த டயகனலும் பவர் தான். இப்போ 3வது குயினுக்கு பவர் செக் பண்ணும். ரோ ஃபுல்லாக பவரு, காலம் ஃபுல்லாக பவரு, இந்த டயகனலும் பவரு, இந்த டயகனலும் பவரு. இப்போ 4வது ரோவில் நான் என்ன பண்ணணும்? குயினை ப்ளேஸ் பண்ணணும். 4வது ரோவில் எங்கேயா ஸ்பேஸ் இருக்கா? இருக்குது. இந்த இடத்துல இருக்குது. அப்போ இந்த இடத்துல குயின் வச்சுட்டேன். இப்போ பவர் செக் பண்ண போகிறோம். இந்த குயினுக்கு பவர் எப்படி இருக்கும்? ரோ ஃபுல்லாக பவர், அப்புறம் காலம் ஃபுல்லாக பவர், அப்புறம் இதோட டயகனல் ஃபுல்லாக பவர், இந்த டயகனல்லையும் பவர். இப்போ செகண்ட் குயினுக்கு இங்கே ரோ ஃபுல்லாக பவர், இந்த காலம் ஃபுல்லாக பவர், இதோட டயகனல்லையும் பவர், இப்படியும் பவர். தேர்ட் குயினுக்கு பாருங்கள், இந்த ரோ ஃபுல்லாக பவர், இந்த காலம் ஃபுல்லாக பவர், இதோடைய டயகனல் ஃபுல்லாக பவர், இந்த டயகனலும் பவர். 4வது குயினுக்கு பவர் பார்க்கலாம். ரோ ஃபுல்லாக பவர், காலம் ஃபுல்லாக பவர், இந்த டயகனலையும் பவர், இந்த டயகனலையும் பவர். அதாவது ஒரு குயினுக்கு அதோடைய ரோலையும் இன்னொரு குயின் இருக்காது, காலம்லையும் இன்னொரு குயின் இருக்காது, டயகனலில் இன்னொரு குயின் இருக்காது, பவர் மட்டும் இருக்கும். ஸோ இதான் நம்மளுக்கு கிடைச்ச ஃபைனல் சொல்யூஷன். ஸோ நம்ம ஏதாவது நம்மளுக்கு சொல்யூஷன் கிடைக்கலனா திரும்ப நம்ம பேக் ட்ராக் பண்ணுறோம் இல்லையா, இதுதான் அந்த கான்செப்ட். ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போது ஸ்க்ரீன்ஷாட் டைம். ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் பேக் ட்ராக்கிங்னா என்ன, அதனுடைய எக்ஸ்ப்ளனேஷன். உங்களுக்கு டயக்ராம் இப்படி வேணும்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. இல்லை எனக்கு இதெல்லாம் எதுவுமே வேணான்னா உங்களுக்கு எரேஸ் பண்ணிவிட்டு ஸ்க்ரீன்ஷாட் தரேன். அவ்வளோதான். இதை மட்டும் நீங்கள் எழுதி வச்சாலே போதும். ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த கண்டென்ட் ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வாட்ச் அதர் எபிசோட்ஸ் இன் த அப்ரோப்ரியேட் பிளேலிஸ்ட். Fuji Silver Academy Strength Success Directive. வணக்கம்.